அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் பார்க்க எடுக்கும் பாடல் 77வது பாடல். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிரும் கலா வைரவி, மண்டலி, மாலினி, சூலி, வராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. மீண்டும் பாடல். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர்சண்டி, காளி, ஒளிரும் கலா வைரவி, வைரவி மண்டலி, விமண்டலி, மாலினி, சூலி, வராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. பைரவி போர்க்களத்தில் பகைவர்களை வென்று கொண்டாடும் பைரவி. இவளே கொற்றவை என போற்றப்படுபவள். பைரவரின் மனைவியாக உள்ளவள் பைரவி. இவளை 12 வயதுடைய பெண்ணாக ஆன்றோர் கருதுவர். பஞ்சமி பிராமி முதலிய 7 பெண்களில் 5வதாக இருப்பவள் பஞ்சமி. துரியாதீத்தம் எனப்படும் 5வது நிலையில் உள்ளவள் பஞ்சமி. சதாசிவனின் மனைவியானவள் பஞ்சமி. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, ஆதிசக்தி, பராசக்தி இதில் 5வதாக இருப்பவள் பஞ்சமி. வளர்பிறை திதியில் பஞ்சமியான வளர்பிறை திதியில் செய்யும் செயல்களுக்கு உறுதுணையாக இருப்பவள் பஞ்சமி. பாசாங்குசை பாசம் அங்குசம் இரண்டையும் 2 கைகளிலும் வைத்திருப்பவள். உயிர்களை வசப்படுத்த பாசத்தையும் அதனை தண்டிக்க அங்குசத்தையும் கையில் கொண்டவள். பஞ்சபாணி 5 அம்புகளை கையில் கொண்டவள். நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். தாமரை, மாம்பூ, அசோகம், முல்லை, நீலோத்பவம் என்னும் 5 மலர்களை கையில் கொண்டவள். மற்றொரு விதமாக செங்கழுநீர், செவ்வாம்பல், நீலோத்பலம், மாம்பூ, தாமரை இவற்றையும் சொல்லும் வழக்கம் உண்டு. வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி தன் உடம்பிலிருந்து சிந்தும் அந்த இரத்த பீஜனுடைய உயிரை குடித்தவள். உயிர் அவி உண்ணும் வஞ்சருடைய தீயோர்களின் உயிரை அவியாக உண்ணும். அவினா உணவு, அந்த ஹவிஸ் அவியாக உண்ணும் உயர் சண்டி. சண்டி என்றால் தண்டிப்பவள். ஆனால் அவள் தீயோரை மட்டுமே தண்டிப்பதால் உயர் சண்டி என்று போற்றப்படுகிறாள். காளி கரிய நிறம் கொண்டவள். இது வட இந்தியாவிலெல்லாம் ரொம்ப காளின்னா பிளாக் கலர், கரிய நிறமுடையவள். நாம் இங்கே காளி என்று சொல்கிறோம். காளி பல பல தமிழகத்தில் பல காளி புகழ்பெற்ற காளி கஷேத்திரங்கள் உண்டு. ஒளிரும் கலா வைரவி மண்டலி. ஒளிரும் கலா, அந்த கலா ஒளிரும் தன்மை உடையது. அவளுடைய கலைகள் ஒளிரும் தன்மை உடைய கலா. வைரவி மண்டலி, வைரம் என்றால் வைரவ பாம்பு, மண்டலினா விமண்டலி குண்டலினி சக்தியையும் குறிப்பதாக உள்ளது. மாலினி என்பவள் 51 மாத்ருகா அக்ஷரங்களை மாலைகளாக அடைந்தவள் மாலினி. சூலி சிவனை போல் சூலத்தை கையில் கொண்டவள் சூலி. இந்த பெண் தெய்வங்கள் எல்லாமே சூலத்தை கையில் கொண்டவளாக இருப்பார்கள். இன்னும் ஒரு விதமாக பெரியோர்கள் கூறும் கருத்து என்னவெனில், சூல் என்றால் கரு. அந்த கருப்பையை காக்கும் தன்மை அவளால் தான் முடியும். அவள் நினைத்தால் தான் அந்த கருவை காக்க முடியும். கரு உற்பத்தி ஆவதே அவள் அருளால். கரு உற்பத்தியாக வேண்டும். அவள் அருளால் கரு காக்கப்பட வேண்டும். அவள் அருளால் கரு வெளிவர வேண்டும். அவள் அருளால் கரு உயர்ந்து விளங்க வேண்டும். இப்படி சூலி கருவை காப்பவள். வராகி லலிதாதேவியின் படைத்தலைவியாக உள்ளவள் வராகரின் மனைவியாக உள்ளவள். திருவானைக்காவலில் உள்ள அகிலாண்டேஸ்வரி வராகி அன்னையின் சொரூபம் என்று ஆன்றோர் கூறுகின்றனர். வராகி செல்வம், பதவி, புகழ், சிறப்பு இவையெல்லாம் அவள் அருளாலே கிடைக்கும். வராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. இந்த நான்மறை ஓதும் பெரியோர்கள், யாகம் செய்யும் வேதியர்கள் வேத பொருளாக இப்பேற்பட்ட அம்பாளின் திருநாமங்களை சொல்கின்றனர். இந்த 10 நாமங்களும் மனனம் செய்து எப்பொழுதும் தேவியை தியானிக்க இடம் கொடுக்கக்கூடியதாக உள்ளன.
மனனம் செய்து தேவியை அருள் கிடைக்க உபாசிக்க தகுந்தவை. மீண்டும் பாடல். பஞ்சவி பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர்சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. மீண்டும் பாடல். பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர்சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வாராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.